குட் மார்னிங், காலை வணக்கம். விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சிருச்சுன்னு பறவைகள் எல்லாம் நமக்கு தெரிவிக்குது. சூரியோதயத்தை பார்த்து எத்தனை காலமாச்சுங்க? இந்த சூரியன் உதயமாகிற நேரம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? விடியற்காலமே எழுவதும் ஜெபிப்பதும் நமக்கு அளவுக்கு அதிகமாய் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஆவிக்குரிய பலனையும் கொடுக்கிறதாயிருக்கும். ஆனால் தற்காலத்தில் பலவித சூழ்நிலைகளின் அடிப்படையில் நைட் அண்ட் டே ஒர்க் பண்றது, எப்போவோ படுக்கிறது, எப்போ எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி இருப்பதுனால அநேகமாக ஆரோக்கிய குறைவுக்கு ஆளாகிறோம், சமாதான குறைவுக்கு ஆளாகிறோம். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பழக்கத்தை அனுசரிக்க முடிந்தால் எல்லா விஷயங்களிலுமே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இது சாயங்காலமோ மத்தியானமோ காலை நேரமோ தெரியாது. இது யூடியூப்ல பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நீங்கள் கேட்க முடியும். அப்படி கேட்கிற பொழுது இந்த நேரம் என்பது தேவனோடு கழிப்பதற்குத்தான் என்பதை உணர்ந்து கொஞ்ச நேரம் மனப்பூர்வமாக இந்த வாக்கிய தியானத்திலே எங்களோடு இணையும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, மற்றொரு விஷயமுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யும் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நல்லா இருக்கீங்களாங்க? எப்படி இருக்கீங்க? தேவன் 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 தேவன், என்ன தேவன், என்ன பிரயோஜனம் அப்படி சொல்றவங்க கூட அநேகர் இருக்கிறாங்க நாட்கள்ல. என்ன பிரயோஜனம்? தேவன் எங்க? தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு என்கிறதான கேள்விகளோடு கூட இன்று அநேகர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வாய்க்கு வந்தபடி பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். தயவு செஞ்சு தேவனுக்கு விரோதமா பேசிடாதீங்க. உங்களுக்கு புரியலன்னா மௌனமா இருங்க. புரிந்து கொள்கிற வகையில் தேவனுடைய சந்நிதியிலே காத்திருக்க வேண்டுமே தவிர, ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் உங்களுடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களில் நீங்களே தீர்ப்பு சொல்லணும்னு முற்படாதீங்க. தேவன் எப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராயிருக்கிறார். அவருக்கு வேற வேலைகளே இல்லைங்க. அவருடைய வேலைகள் எல்லாமே நம்மை கவனிப்பது, நம்மை ஆதரிப்பது, நம்மை அவருடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்துவது. ஆண்டவராகிய இயேசு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து பின் பரலோகத்திற்கு சென்று இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அல்லது ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரா? இல்லைங்க, பிதாவினுடைய வலது பார்சத்திலே அமர்ந்து நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நமக்காக பரிந்து பேசி மட்டுமல்ல, நமக்காக பிதாவினிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். நான் இந்த நபருக்காகத்தானே உயிர் நீத்தேன், ரத்தம் சிந்தினேன், இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, மன்னிங்க, ஆதரிங்க, ஆறுதலா இருங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வை நம்மீதுதான் இருக்கிறது. 33வது சங்கீதத்தின் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். எங்கிருந்து பார்க்கிறார்? அந்த சிசி கேமராலாம் பார்க்குறோம்ல, அந்தந்த இடத்துல வச்சு எல்லாரையும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ரோட்டில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த டைமிங்கை கவனிச்சு அந்த சிசி கேமரா மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நடக்கும். ஆனால் வானத்திலிருந்து அவர் நோக்கி பார்க்கிறார், எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவருடைய பார்வையின் கவரேஜ் என்பது ஹோல் வேர்ல்ட், உலகம் முழுவதையும் அவர் கவனிக்கிறார். மனுஷர் எல்லோரையுமே கூட, எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், என்ன பாடுகளுக்குள்ள இருந்தாலும், வீடுகளுக்குள்ள இருந்தாலும், வீட்டுக்கு வெளியே இருந்தாலும், அவருக்கு கதவுகள் தடையல்ல, இருளும் அவருக்கு இடையூறு அல்ல. எதற்காக நோக்கி பார்க்கிறார்? ஏதோ நம்முடைய தப்புகளெல்லாம் கண்டுபிடித்து தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? அல்லது நாம் வழிதப்பி போகிறோம் என்று நம்மை அணைத்துக் கொள்ள வேண்டுமென்றா, ஆதரிக்க வேண்டுமென்றா? தேவன் நன்மை செய்கிறவர். நம்மை அன்போடு கூட அவர், அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி, ஒரு சிஐடி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர் மாதிரி அல்ல அவர் நம்மை கவனிப்பது. தன் தாய் தன்னுடைய பச்சை குழந்தைய கவனிச்சுக்கிட்டே இருப்பான். தொட்டில் இருந்தங்க அது கீழே விழுந்துருவானோ, என்னமோ அது இதில் கையை போட்டு எதையாவது எடுத்து தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டுருவானோ என்னமோ. அதே போல் நாம் வழிதப்பி போகாமல், பாவத்தில் விழுந்து விடாமல், தேவனுக்கு தூரமாக போய்விடாதபடிக்கு அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார்.
அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கின்றார். கவனிங்க, அவர் நம்முடைய கிரியைகளை கவனிக்கிறார், நம்முடைய யோசனைகளை கவனிக்கிறார், நம்முடைய எல்லோருடைய இருதயத்தையும் கவனிக்கிறார். நம்முடைய தேவனுக்கு உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிறவர் என்ற பெயர் இருக்கிறதல்லவா? சிசிடிவி கேமரால ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை மாத்திரமே பார்க்க முடியுமே ஒழிய அந்தரங்கத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய கண் பார்வை என்பது நம் இருதயத்தின் ஆழங்களை கண்டு நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய சிக்கல்கள், நம்முடைய பிரச்சனைகள், நாம் கலங்குகிற எல்லா விஷயங்களிலுமே அவர் கவனிக்கிறவராக, ஏற்ற சகாயத்தை அருளுகிறவராக இருக்கின்றார். பேர்பட்ட மகத்துவம் உள்ள தேவனவர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசம் வைத்து பாருங்கள். என்னை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், என்னை கவனிக்கிற ஆண்டவர் இருக்கின்றார், என்னை வழிநடத்துகிற இயேசு இருக்கிறார் என்று அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருக்கிற போது பத்திரமாய் நம்மால் இருக்க முடியும். 16வது வசனம், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ராஜாவும் கூட சேனையினுடைய பலத்தினால் அல்ல. பாடி கார்ட்ஸை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஏதோ செக்யூரிட்டின்னு நினைக்கிறாங்களே தவிர, கவனிங்க, எத்தனையோ பேர் எவ்வளோ வலிமையான செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளோ பெரிய செக்யூரிட்டிஸ் இருந்தாலும் கூட அவர்களே தீங்கிழைக்கிறது கூட நடந்திருக்கிறது. எவ்வளவு புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்தினாலும் காப்பாற்றுகிறவர் ஆண்டவரே தவிர இந்த உலகத்தின் அடிப்படையிலான பாதுகாப்பு நமக்கு இல்லை என்று உணர்ந்து கொள்ளும் போதுதான் நாம் பாக்கியவான்களாவோம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் என்ன செய்யாது? தப்புவியாது. குதிரைகளின் பலமோ, புல்லட்ஸோட பலமோ, மிசைல்ஸோடைய பலமோ, பிஸ்டல்ஸோட பலமோ நம்மை காப்பாற்றவே முடியாதுங்க. இதை மனசுல வச்சுக்கணும். வாழ்க்கைக்கு பலமேது என்று சொல்லுவார்கள் நம்முடைய வாழ்க்கையின் பலனை தெரிந்து கொள்வதற்காக. பட் வாட் இஸ் த யூஸ்? ஒருவேளை நீ இறந்ததற்கு பிறகு கொஞ்சம் பணம் கிடைச்சா அதில் உனக்கு பிரயோஜனம் என்ன இருக்கு? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன பிரயோஜனம்? அப்படி போகிற உயிர் ஆண்டவரிடத்தில் அல்லாமல் நித்திய நரகத்திற்கு சென்று விட்டால் எப்பொழுதும் துடிக்கிற இந்த அக்கினி சூளையிலே, சாத்தானானவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அக்கினி சூளையிலே போடப்பட்டு விட்டால், நீ இங்கே வாழ்ந்த வாழ்க்கை, நீ பெற்றுக்கொண்ட இந்த உலக பெரிய பெரிய காரியங்களிலாலே பிரயோஜனம் என்ன இருக்கு? தேவன் உன்னை கவனிக்கிறார், உன்னை காப்பாற்றுவதற்கு, உன்னை தப்புவிப்பதற்காக. 18வது வசனம், ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அதேபோல தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் எல்லோரையும் கவனிக்கிறார். அதே நேரம் ஆங்காங்கே அவருடைய கண் பார்வை நிலைக்கிறது. இதோ இந்த நபர் எனக்காக காத்திருக்கிறான், என்னிடத்திலே விசுவாசத்தோடு இருக்கிறான், என்னுடைய உதவிக்காக காத்திருக்கிறான், என்னிடத்திலே அவன் கேட்கிறான், என்னிடத்திலே விண்ணப்பம் செய்கிறான் என்று உன் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து உன்னுடைய கூக்குரலை கேட்டு உன்னை மரணத்திலிருந்து தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கின்றார். மரணத்திலிருந்து தப்புவிப்பதென்பது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. எந்த நபராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், மருத்துவ உதவிகள் இருந்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது. மருத்துவர்கள் இயன்றதெல்லாம் செய்துவிட்டு நீ தேவனின் கையில் என்று சொல்லுவார்களே தவிர, உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி எந்த மருத்துவருக்கும், எந்த அதிகாரிக்கும், எந்த நபருக்கும் இல்லை. தேவன் மரணத்திலிருந்து தப்புவிக்கிறவர், நம்முடைய ஜீவனை காக்கிறவர், பஞ்சத்திலும் கூட நம்மை உயிருள்ளோராய் வைக்கிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அதாவது கவனிங்க, தேவனுடைய பார்வை, அவருடைய கண் யார் மேல் நோக்கமாக இருக்கிறது என்றால், கவனிங்க, நம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அதேபோல தேவனிடத்தில் பயந்திருக்கிறவர்கள் மீது, தேவனிடத்தில் பயபக்தியோடு இருக்கிறவர்கள். சில பேருக்கு பயம் இருக்கும், ஆனால் பக்தி இருக்காது.
சில பேருக்கு பக்தி இருக்கும், ஆனா பயம் இருக்காது. பயபக்தி என்பது ஒரு மரியாதையோடு கூட இருக்கிற பக்திங்க. அதாவது தேவனுக்கு பயப்படுதல் என்றால் தேவன் நம்மை ஒருவேளை அடிச்சிருவாரோ என்னமோ, கொன்னுடுவாரோ என்னவோ, நம்மை சிட்சித்து விடுவாரோ என்கிறதான பயம் இல்லை. யாராவது ஒரு நபரை பார்த்து தேவனுக்கு பயப்படுகிறவர் என்றால், அதாவது அவன் தன்னுடைய நடத்தையின் மூலமாக தேவனை, அவருடைய இருதயத்தை பாடுபடுத்துவானோ என்கிற, அல்லது அவன் வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு வெட்கத்தை கொண்டு வந்து விடுவானோ என்கிற வகையிலே பயப்படுகிற பயம் என்றுதான் அர்த்தம். நான் என் தேவனை, என் சிருஷ்டி கர்த்தரை, எனக்காக தம் ஜீவனையே கொடுத்த கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர் எனக்காக செய்தவைகளுக்காக நான் நன்றியோடு இருக்க வேண்டும், நன்றி இருதயத்தோடு இருக்க வேண்டும் என நினைக்கிறவனே தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனிடத்திலே பயந்து தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிற, அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் ஒருவர் இப்படி ஜெபம் செய்தாராம், ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. அதை நியாயம் செய்யணும் அப்படின்னா நாம் நியாயமாக இருக்கணும். நியாயத்துக்கு உண்மையில் நாம் அருகதையானவர்கள் அல்ல. ஒருவேளை யாராவது உனக்கு தீங்கிழைத்திருக்கலாம், அதே நேரம் நீயும் அநேகருக்கு தீங்கிழைத்திருக்கலாம். அதேபோல உன்னை விட யாராவது மிகவும் துன்மார்க்கராக இருக்கலாம். அதேபோல நீயும் கூட தேவனுடைய பார்வையில் அருகதையுள்ளவன் அல்ல. அப்போ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்குங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தகுதியற்றவர்களை மன்னிக்கிறது தான் இரக்கம் காண்பிப்பது. யார் தேவனிடத்திலே நான் அருகதையுள்ளவன் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்று எனக்கு இறங்குங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தாராளமாக தம்முடைய கரங்களை நீட்டி தமது கிருபை அவர்கள் மேல் ஊற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். யார் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறது. 21ஆம் வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால். நம்முடைய நம்பிக்கை தேவனுடைய நாமத்தின் மீது இருக்கிறது, பரிசுத்த நாமத்தின் மீது இருக்கிறது. எஸ், அவருடைய நாமம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான நாமம். எல்லா முழங்கால்களும் அவருடைய நாமத்தில் முடங்கும்படியாக எல்லா நாவுகளும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று உயர்த்தப்பட்ட நாமம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற ஒவ்வொருவனும் ஆண்டவர்தான் இரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பினால், இயேசுவின் நாமத்திலே ஜெபித்தால், இயேசுவின் நாமத்திலே விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவிதமான நோய்களும் குணமாகும், எல்லாவிதமான பிசாசுகளும் அகன்ற, அசாத்தியமெல்லாம் சாத்தியமாகும். ஆண்டவருடைய நாமத்திலே நாம் விசுவாசிக்கிற போது, நாம் அவருடைய நாமத்தினாலே விசுவாசிக்கிறபடியா அவருக்குள் நம்முடைய இருதயம் களி கூறுகிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் அவர்தான். எனவே கர்த்தாவே, நான் உமக்காக எப்போதும் காத்திருக்கிறேன். இப்படி தினந்தோறும் இந்த அனுதின தியானத்தில், அதாவது அனுதின தியானத்திற்காக காத்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எல்லோரும் கூடி வருகிறோம். அவருடைய நாமத்தினால் நம்முடைய தேவைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுவதற்காக கூடுகிறோம். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. அவருடைய சன்னதியில் நாம் காணப்பட வேண்டும் என்று அவருடைய ஆலயத்திற்கு செல்கிறோம். அவருடைய நாமத்திலே நாம் கூடி வருகிறோம். அவர் எல்லோரையுமே பார்க்கிறார். இந்த சோசியல் மீடியா மூலமாக கூட எத்தனையோ பேர் பார்க்கிற போது, எத்தனையோ இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற போது, நீங்கள் லைவ் சேட்ல வந்து டைப் பண்ண உங்க பெயர் விவரம்லாம் எங்களுக்கு தெரியுமே தவிர ஆண்டவர் அங்கேயே இருந்து பார்க்கின்றார். யார் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ அவனையே நான் நோக்குகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். யாருக்கு கிருபை அவசியமோ, யாருக்கு இரக்கம் அவசியமோ, யாருக்கு சந்தோஷம் அவசியமோ, யாருக்கு விடுதலை அவசியமோ, யாருக்கு ரட்சிப்பு அவசியமோ என்று தேடி தேடி அவரவர் தேவைகளை சந்திக்கிறார். பார்த்துக்கொண்டு அமைதியாய் இருக்கிறவர் அல்ல அவர். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், காண்கிறவர், தீர்த்து வைக்கிறவர்.
அதிகாலையிலும் கூட தேவன் உங்களை கண்டிருக்கிறார். உங்கள் தேவைகளை பார்த்திருக்கிறார். இதோ அவருடைய நாமத்தினால் அவைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய கண் பார்வை உமக்காக காத்திருக்கின்றவர்களின் மீது, உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவர்கள் மீது நோக்கமாயிருக்கிறது என்று. யார் உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார்களோ அவர்கள் மீது நீ நோக்கமாயிருந்து எங்களை ரட்சிக்கிறதற்கும், ஜீவனுள்ளோராய் காப்பாற்றுகிறதற்கும், மரணத்திலிருந்து தப்புவிக்கிறதற்கும், நித்திய மரணத்திலிருந்து, அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கிறதற்கும், எங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதற்கும் ஆண்டவரே எங்கள் மீது நீர் நோக்கமாயிருக்கிறீர் என்று தீங்குகளுக்கு தப்புவித்து கிருபையினால் எங்களை பாதுகாத்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீரே எங்களுக்கு சகாயம் செய்து கிருபையோடு இருக்கிறீர் என்று விசுவாசித்து யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என்னென்ன தேவைகளோடு உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ ஆண்டவரே நீரும் கைகளை விரித்தால் நாங்கள் எல்லோரும் திருப்தி அடைந்து கொள்வோம். நீர் அப்படி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். 8939801234 நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை அனுப்பி வையுங்கள். தினந்தோறும் அதிகாலையிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அனுதின தியானம், அதே போல எச்சரிக்கையின் செய்தி, தெலுங்கில் கல்வாரி பிரதிதோனி, அனுதின மன்னா, அதே போல ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் தரப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள், அதே போல ஷார்ட் மெசேஜ் தரப்படுகிறது. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து இதை கவனத்தில் கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூரு மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தினந்தோறும் கல்வரி பிரதித்வனி சோஷியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, கல்வரி தரிசனம் டிவி புரோகிராமை பார்க்கிறவர்களுக்கு மற்றும் கல்வரி பிரேமதாரா பார்வையாளர்களுக்காக பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே இந்த மாதம் பிப்ரவரி 15 அன்று மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஹாலிடேயாக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறதற்கு, உங்களை முகமுகமாய் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் மிகுந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் பெங்களூருக்கு வருகிறோம். நீங்களும் வாருங்கள், பங்கு கொள்ளுங்கள், தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குண்டுராவ் ஆடிட்டோரியம், நியர் மந்திரி மஹால், சேஷாத்ரிபுரம், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்கள், அல்லது 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பெங்களூரில் இருக்கிற குண்டுராவ் ஸ்டேடியத்தில் ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.